ஹரி ஓம். இப்போ நம்ம விஸ்வரூப தர்ஷனத்துல இருக்கோம். தர்ஷனம் பகவானுடைய தர்ஷனம் வந்து எப்பேற்பட்டது அதுக்கு பார்க்கணும்னா திவ்ய சச்சு. சச்சுன்னா கண்ணு, திவ்யன்னா உங்களுக்கு தெரியும், புனிதமான ஒரு தெய்வீகமான இல்லையா, டிவைன் ஐ பகவானே வந்து அர்ஜுனருக்கு கொடுக்குறாரு. இந்த ஊனக்கண்ணால நம்மளால பார்க்க முடியாது. பயாலஜிக்கல் ஐ நமக்கு எல்லாருக்கும் இருக்குது. அந்த சாதாரண கண்ணால பகவானை பார்க்கறதுங்கிறது ஏன் முடியாதுன்னா, திவி சூரிய சகசஸ்ய. திவி என்ன வானம், சகஸ்ர என்ன ஆயிரம், சூரிய என்ன உங்களுக்கு தெரியும். ஆயிரக்கணக்கான என்ன சூரியர்கள் வந்தா நம்மளால கண்ணை திறக்க முடியுமா என்ன? ஒரு சூரியனுக்கே நம்ம கண்ணை திறக்க முடியாது. அந்த அளவுக்கு அவ்வளவு வெளிச்சம் கொண்டது இல்லையா, அவ்வளவு வெப்பமும் பிரகாசமும் இருக்கின்ற சூரியர்கள் ஆயிரக்கணக்குல வந்தா என்ன பண்ணுவீங்க? அது அந்த மாதிரி பார்க்கணும்னா தெய்வீக கண் இருந்தா மட்டும்தான் அது ஞான கண்ணுன்னு கூட சொல்லலாம். தெய்வீகமான கண்ணு. திவ்யம் ததாமி சச்சுஹு என்று சொல்றாரு. நான் உனக்கு ததாமின்னு நான் கொடுக்குறேன். நீ என்ன முடிஞ்சா அது ஃபர்ஸ்ட் பர்சன் வெர்பு, சி என்ன முடிஞ்சா செகண்ட் பர்சன் வெர்பு. அந்த மாதிரி நம்ம பார்த்துட்டே போனீங்கன்னா ஈஸியா விளங்கும். ஆனா உனக்கு என்ன தருகிறேன், திவ்யம் கொடுக்குறேன், உன்னுடைய கண்ணுக்கு தெய்வீகத்தையே கொடுக்குறேன்னு சொல்லி பார்க்க வைக்கிறாரு. ஏன்னா ஒரு சந்தோஷமா என்ன பகவானுக்கு ஒரு சந்தோஷம் ஆயிடுத்து. உடனே நானாவிதானி திவ்யானி நானா வண்ணா கிருத்தினிச எல்லாம் சொல்றாரு. பல வண்ணங்கள் இருக்கு, பல வித எல்லாருமே கந்தர்வர்கள் இருக்காங்க, அஸ்வினி குமார்கள் இருக்கின்றார்கள், அதாவது ருத்ரர்கள் இருக்கா, ருத்ரர்கள் 11 பேர். அப்புறம் என்ன எத்தனை ஆதித்யர்கள்னா 12 பேர். பஷ்யாதித்யான் வசூன் ருத்ரான் அஸ்வினோ மருத்தஸ்ததா. மருத்துக்கள் என்ன 44 பேர், 49 பேர் ஆக்சுவலா, 49 பேர். இத்தனையும் நீ வந்து எனக்குள்ளேயே நீ பார்க்கலாம்னு சொல்லும் போது ரொம்ப ஆச்சரியமா இல்ல? பஷ்யாச்சரியாணி என்ன சொல்றாரு, இது பார்க்க பார்க்க ஆச்சரியமா தான் இருக்கும் என்று அவரே சொல்லிடுறார். பகவானுக்கே வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு காட்சியை நான் தருகிறேன் என்று பெருமிதத்தோடு அவர் காமிக்கிறாரு. ஆனால் முதல்ல பகவானை ரசிக்கிறாரு அர்ஜுனன். நாமளும் ரசிப்போம் இல்லையா? அநேக ரூப என்னெல்லாம் அநேக ரூபமா இருக்கின்ற அநேக, அதாவது ரொம்ப எல்லாமே அநேகமா நிறைய இருக்குன்னு அர்த்தம். ருத்ராதித்யான் வசூன் அதெல்லாம் எல்லாமே அவருக்குள்ளே பாத்துடுறாரு. பார்த்தே முடியல, அவ்வளவு பார்த்துட்டே இருக்காரு. ஆனா அவர் கண்ணு வந்து என்ன சூரியன் கண்ணு மாதிரி நல்ல நெருப்போட இருக்கு. அதே வாயில இருந்து நெருப்பு வருது. இதெல்லாம் பார்க்க கொஞ்சம் பயங்கரமா ஆயிடுது இவருக்கு. அது மட்டும் இல்ல, தம்ஷ்டா கராதானி பயான காணின்னு சொல்றாரு. பயம் கொடுக்கின்ற அளவுக்கு இந்த கோர பற்கள் இருக்கின்றன. தாமரை, அதாவது யானையின் கொம்புகள் எப்படி இருக்கும், நல்ல வளைஞ்சு நல்ல நீட்டமா இருக்குமா இல்லையா, அந்த அளவுக்கு இருக்கு. அப்புறம் எல்லாரும் வந்து அவர் வாய்க்குள்ள போய் நுழைகிறாங்க. அவர் எப்படி அவரை வந்து அவங்கள வந்து கட் பண்றாருங்கிறதெல்லாம் உத்த மாங்கைகி என்னெல்லாம் சொல்றாரு. அதெல்லாம் சூன என்ன பவுடர் ஆயிட்டே போகுதான். அந்த அளவுக்கு பெரிய எந்திரம் வாயுக்குள்ளே இருக்கு. பகவான் வாயுக்குள்ளே சொல்லும் போது நமக்கு கேட்க நமக்கே கொஞ்சம் பயம் எடுக்கமா இருக்கும். கீழே ஏதாவது காலு கை விழுந்தா நக்கி சாப்பிடறான். லேலி ஹெசே என்ன சொல்ற, லேலி ஹெசேன்னா நாக்கினால் கூட அவர் வந்து என்ன கொஞ்சம் வந்து என்ன ரொம்ப நக்கி கூட அதை எடுத்துக்கிறார். ஒன்னையுமே வேஸ்ட் பண்ணாம சாப்பிடறன்னு சொல்லுவோமே, அதெல்லாம் நிறைய நம்ம அப்ளை பண்ணலாம். அவர் செய்கின்ற அவருடைய ஒரு அந்த தர்ஷனத்துல அவ்வளவு நிறைய விஷயங்கள் இருக்கு. கடைசியில வந்து நான் அவரே தாங்க முடியல அர்ஜுனருக்கு. நீங்க யாரு? என்னுடைய சாமி என்ற கிருஷ்ணர் என்ன சௌமியமா இருப்பாரு, ஆனா பயங்கரமா இருக்கீங்க, என்ன காரணம், நீங்க யாருன்னு கேட்டுடுறாரு. பகவானுக்கு எப்படி இருக்கும், இவ்வளவு நேரம் என்கிட்ட தர்ஷனம் காமிக்க சொல்லிட்டு யாருன்னு கேட்கிறாரு இந்த அர்ஜுனன் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நான் இந்த உலகத்தையே அழிக்க வந்த காலனாக இருக்கின்றேன்னு சொல்ற. காலோஸ்மி என ஆரம்பிக்கிறாரு. நான் காலனாக இப்ப இருக்கிறேன். லோகட்சய குருத் பிரவர்த்தக, இந்த லோகட்சயன உலகத்தையே அழிக்க வந்த ஒரு காலனாக நான் இருக்கிறேன். எதிரிகளை எல்லாம் அவ்வளவு இது, அவன் எதிரிகள் மட்டும் இல்ல, என்ன பாண்டவர் சைடு எத்தனை பேர் இறந்து போயிட்டே தான் இருக்காங்க. எல்லாரையுமே வந்து உலகத்தையே அழிக்கிறதுனா என்ன, நம்ம எல்லாரும் உலகத்துல இருக்காது இல்லையா? உலகம்னா நம்ம எல்லாரும் தான் இருக்கோம். நல்லவங்க இருப்போம், கெட்டவங்க இருப்போம், எல்லாரையுமே ஒரே மாதிரியாக அவர் வந்து அழிச்சுட்டே போறாரு. அப்புறம் என்ன சொல்றாரு, நீ வந்து ஒரு நிமித்த மாத்திரம் பவ சௌய சாட்சின்னு என்ன சொல்றாரு. சௌய சாட்சின்னா இடது கையால கூட அவர் வந்து அம்பு விடுவாராம். அந்த மாதிரி இவருக்கு நல்ல ஒரு என்ன வீரம் இருக்கு நம்முடைய அர்ஜுனருக்கு.
அதனால சௌவியசாசின்னு என்ன கூப்பிட்டு, நீ பயப்படவே வேண்டாம், நீ ஒரு என்ன நிமித்தம் தான். நிமித்தம் என்ன ஒரு கைபொம்மை, ஒரு எந்திரம் மாதிரி தான். எனக்கு நான் அந்த எந்திரத்தை வச்சு தான் எப்படி ஆப்ரேட் பண்ணணும்ங்கிறது அந்த எந்திரத்தை வச்சிருக்கவங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த மாதிரி தான் நீ வந்து யாரை நீ வந்து எதிர்த்து போராடுறியோ, அப்போ நான் ஆல்ரெடி அவங்களை எல்லாம் கொஞ்சம் அதாவது ஏற்கனவே அழிச்சு முடிச்சாச்சு. நீ வந்து அது செத்த பாம்பை அடிக்கிற மாதிரி தான் இப்போ அந்த மாதிரி உங்களுக்கு உன்னை வந்து நம்ம செய்ய போறேன். அந்த மாதிரி நீ வந்து உனக்கு எவ்வளவு உதவிகள் செஞ்சிருக்கேன், நீ அந்த உதவியை பெருமிதத்தோட எடுத்து நீ வந்து கையாளணும். நீ வந்து ராஜ்யம் புங்ஷ்வ என்ன சொல்ற, புங்ஷ்வன்னா நீ போகிக்கலாம் என்ன சொல்றாரு. இவ்வளவு நல்ல நல்ல வார்த்தைகள் சொல்லிட்டே போய் இந்த மாதிரி தர்சனம் யாருக்காவது கிடைச்சிருக்கான்னு கேட்டா யாருக்குமே கொடுத்ததில்லை. தேவர்கள் பல காலமா என்கிட்ட யாசிக்கிறாங்க, உங்களோட உண்மையான ரூபத்தை காமுங்க சொல்ல. ஆனா நான் வந்து யாருக்குமே இந்த மாதிரி இந்த பெரிய விஸ்வரூபம் காமிச்சதில்ல. உனக்கு நான் காமிக்கிறேன்னா நீ வந்து என்னுடைய பக்தனாக இருக்க. பக்தன் வெறும் சகா மட்டும் இல்ல, நண்பன் மட்டும் இல்ல, நீ என்னுடைய பக்தன். அந்த பக்தி தான் முக்கியங்கிறதோட ந வேத யஞாத்திய என்னெல்லாம் சொல்றாரு. வேதத்தெல்லாம் பார்க்க முடியாது, எங்கெங்க செஞ்சாலும் பார்க்க முடியாது. அப்புறம் வேறு என்ன தவம் செஞ்சாலும் பார்க்க முடியாது. நல்ல நல்ல தானங்கள் செஞ்சிருந்தா கூட பார்க்க முடியாது. ஆனா நீ பாக்குறன்னா என்ன அர்த்தம், அவருக்கு ஒரு அருள் நிறைய பகவான் கொடுக்குறாரு. அந்த பெரிய போர், இது லட்சக்கணக்கான பேர் செய்யற போர்ல இந்த இவங்க எல்லாம் நல்லவர்கள் ஜெயிக்கணும்னா சுலபம் இல்லை, தீயவர்கள் ஜெயிக்கிறது கூட கொஞ்சம் சுலபம் சொல்லலாம். தந்திரம் செய்வாங்க. இப்ப அபிமன்யுல எப்படி வந்து அவங்க அழிச்சாங்க, நல்ல வீரம் பொருந்திய எல்லாரும் சேர்ந்து ஒரு சின்ன பிள்ளை தான் அவன். சின்ன பிள்ளைன்னு அந்த வயசுல ரொம்ப குறைச்சு இருக்காரு. அவர் அப்பா ஆக வேண்டிய சமயத்துல அவர் போல இறந்து போயிடுறாரு இல்லையா? அப்புறம் தான் அவங்க உத்திரை, அதாவது இந்த அபிமனுடைய மனைவியான உத்திரை வயசுல பரிட்சத்தை பிறக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டே இருக்கு. அந்த பரிட்சத்தையும் அடிக்கணும்னு துரியோதனன் பாக்குறாரு. ஆனால் பகவான் பக்தி கொண்ட உத்திரையா இருக்கட்டும் சரி, சுபத்ரை அவருடைய தங்கையா இருந்தாலும் அவளும் பக்திமான். அப்புறம் வந்து குந்தி தேவி பெரிய பக்திமான். எல்லாருடைய அருளுக்கு அவங்களுடைய பக்திக்காக அந்த குழந்தைய வந்து காப்பாத்தி கொடுக்குறாரு. அவர் வந்து என்ன நம்ம அதாவது பெரிய அஸ்திரம் எதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த அஸ்திரத்தை நீ பயன்படுத்தினா கூட அந்த குழந்தைய என்னால காப்பாற்ற முடியும். ஏன்னா பக்தி அவ்வளவு சிறந்தது. மத் கர்ம குருன் மத் பரமஹ மத் பக்த சங்கவர்ஜிதஹ என்ன சொல்ற. சங்கவர்ஜித என்னது, பற்றுக்கள் இல்லாமல், நோ அட்டாச்மெண்ட் இல்லாம நீ இருக்கிற. அப்பதான் நீ வந்து மத் கர்ம என்ன சொல்றாரு, என்னுடைய பக்தனாக இருக்கவங்க என் பொருட்டு நீங்க எல்லா செயல்களையும் புரிகின்றீர்கள். அப்போ என்ன அவங்களுக்கு நான் அருள் செய்வேன் என்று பக்தி யோகத்துக்காக என்ன 12வது அத்தியாயத்தின் பேரே பக்தி யோகம் தான். அந்த பக்தி யோகத்துக்கு ஒரு முன்னோடியாக இந்த கடைசி 55வது ஸ்லோகம் 11வது அத்தியாயத்துல 55 ஸ்லோகங்கள் இருக்கு. அது 55வது ஸ்லோகத்துல சொல்லிடுறாரு, எல்லாருமே வந்து அன்பாக இருக்கிறவன், அதாவது சங்க வர்ஜிதக என ஒரு பற்றும் இல்லாமல் மத்கர்ம குருன் மத்பரமக மத்பக்த சங்க வர்ஜிதக எல்லாரையுமே நேசிக்கிறவனா தான் என்னுடைய பக்திமான் இருக்க முடியும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு பக்தி யோகத்துக்காக ஒரு அடிக்கல் போட்ட மாதிரி தான் இந்த 55வது ஸ்லோகம் 11வது அத்தியாயத்துல. இப்போ 12வது அத்தியாயத்தை எடுப்புல பக்தி யோகம் அதுல என்ன அர்ஜுனன் என்ன கேட்கிறாரு, ஆமா இது சகுண பக்தி சிறந்ததா நிர்குண பக்தி சிறந்ததா அப்படின்னா என்ன, உருவம் கொண்டு விக்கிரக ஆராதனை சிறந்ததா, விக்கிரம் அப்போ வந்து அரு என்னது உருவமே இல்லை ஆனா பக்தி பண்ணலாம், ரொம்ப நல்ல பக்தி பண்ணலாம், எங்கும் பகவானை பார்க்க முடியுது. எனக்கு பிடிக்காத ஒருத்தர் இங்க நடந்து போனா கூட அவர்கிட்ட பகவான் இருக்காருன்னு நான் பாக்குறேன்னா அதுதான் சிறந்த பக்தி. அப்போ நிர்குண சகுண பகவான் வணங்குறாங்க. 2 விதமா இருக்கு. எந்த பக்தி சிறந்தது? இப்போ நீ வந்து நம்ம எங்கெங்கயோ போய் பகவானை பார்க்கணும். இந்த கோவில்ல இருக்க பெருமாள் கோயில் போகணும், ஈஸ்வரன் கோயில் போகணும், முருகன் கோயில் போகணும், அம்மன் கோயில் போகணும், எல்லாம் போகலாம், ரொம்ப நல்லா போகலாம், அது ஒன்றும் தப்பே இல்லை. இப்ப திருப்பரங்குன்றம் இருக்க முருகன் கோயில் போனாலே ஒரு நல்ல இன்ப அதிர்வு கிடைக்கும். ஏன்னா அந்த மலையை குறைஞ்சு அவங்க வந்து சிற்பம் வடிச்சிருக்காங்க. மத்தெல்லாம் பிரதிஷ்டை பண்ணுவாங்க, ஒரு சிற்பம் பண்ணி விக்கிரகம் பண்ணி ஒரு கோயிலை வந்து பிரதிஷ்டா பண்ணுவாங்க, பிராண பிரதிஷ்டா. ஏன்னா இப்போ அயோத்தியால எல்லாம் பண்ணல, பிராண பிரதிஷ்டை பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா ராமரை. அந்த மாதிரி இல்ல,
என்ன எங்கும் பகவான் இருக்கிறாரு என்ற மாதிரி நம்ம பார்க்கணும்னு வச்சுங்க. அது ரொம்ப கடினம் தான் நமக்கு. ஆனா அது பெரிய பக்தி. அது ரொம்ப ஏன்னா ஞானிகளுக்கு தான் அது வாய்க்கும். நம்ம யாரும் ஞானிகள் இப்போ இல்ல இல்லையா? ஞானிகள் ஆகிறதுக்கு நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு. அது வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு சுலபமா இருக்கும், நமக்கு ரொம்ப கடினமா இருக்கும். அந்த மாதிரி பக்தியை வந்து செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்பான்னு பகவானே சொல்லிடுறாரு. கிளேஷோதிக தரஸ்தேஷாம் அவ்யக்தா சக்த சேதசாம் அவ்யக்தாகி என்ன ரொம்ப கஷ்டம் துக்கம் என்ன சொல்றாரு. கத்தி துக்கம் என்ன சொல்ற, கத்தி என்ன வழி, அந்த மார்க்கம் கொஞ்சம் துக்கம் என்ன கொஞ்சம் ரொம்ப கடினமானது. அப்ப நீ என்ன செய்யலாம், முதல்ல சகுன பக்தி தான் பண்ணணும். என்ன பகவானை வந்து விக்கிரகாரதை பண்றோம், எல்லாருமே பண்றோம் இல்லையா? நமக்கு பெற்றோர்கள் அதான் கத்து கொடுக்குறாங்க. எடுத்த இடத்துல உனக்கு ஆத்மா இருக்கு, உனக்குள்ள இருக்குன்னு சொல்லி கொடுத்தாலும் அதுவும் ஏற்றிருப்போம். ஆனா அது வந்து பெற்றோருக்கே தெரியாதப்போ எப்படி சொல்லி தருவாங்க இல்லையா? எனக்குள்ள பகவான் இருக்கா, ஆத்மாவை பத்தி நிறைய பேர் படிக்கல. ஆனாலும் நம்ம நாடு வந்து ஆத்ம சக்திக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஆத்ம சக்தி ஓங்க வேண்டும், உலகிலே சாந்தி நிலவ வேண்டும், காந்தி மகாத்மா கட்டளை அதுவே, கருணை ஒற்றுமை கதிரொளி பரவி சாந்தி நிலவ வேண்டும், ஆத்ம சக்தி ஓங்க வேண்டும், உலகிலே சாந்தி நிலவ வேண்டும். சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி என்ன சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? ஓம் சாந்தி. அது கூட வெறும் சாந்தி இல்ல, அந்த ஓம் என்றதும் சாந்திங்கிறதும் ஒண்ணுதான் என்ன கேட்டா. இந்த ஓம் சொன்னாலே மனசு அவ்வளவு சாந்த நிலைக்கு போகுது. அந்த சாந்த நிலையை அழிஞ்சாலே நம்ம பகவத் நிலைக்கு போயிடலாம். ஒரு தாட்ஸும் இல்லை மனதுல, ஒரு வித நினைவலைகள் இருக்கும் சொல்லுங்க. நினைவலைகள் எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு என்ன சாந்தம் அடைகிறது தான் ஆத்ம நிலை. அதான் சாந்தி பரவ வேணும், சாந்தி ஓங்க வேண்டும். எதனால போகுமா? ஆத்ம சக்தியினால்தான் ஓங்கும்னு கண்டுபிடிச்சுதான் பெரியவங்க எழுதியிருக்காங்க. அதையெல்லாம் நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணா நமக்கு ரொம்ப எளிதா இருக்கும். ஏன்னா இதெல்லாம் ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயமே இல்லை. ஏன் வந்து பகவத்கீதைனா கொஞ்சம் கஷ்டம் இல்ல பயமா இருக்குன்னு ஓடி போறாங்கன்னு எனக்கு தெரியறது இல்ல. பயத்தை போக்கவும் தான் அந்த மல்டிபிளா எங்க போனாதான் பக்தி பண்ணமா ஆகுங்கிறதெல்லாம் குறைஞ்சு எளிதான பக்தி செய்யறதுக்கு தான் இந்த பகவத்கீதையே இருக்கு. அதனால்தான் ஏன்னா என் பொருட்டு எல்லா வேலைகளும் செய்யுங்க என்று சொல்றாரு. அதாவது ஏத்து என்று ஆரம்பிப்பாரு. அவர் ஏத்து தர்மியாமிருத்தமிதம் என்ன சொல்றாரு, அமிர்தம் இதம் என்று சொல்றாரு. இந்த பக்தி யோகம் வந்து ஒரு அமிர்தம் மாதிரியா. அந்த மாதிரி இருக்கின்ற ஒரு பக்தி யோகம் வந்து அமிர்த யோகம். நம்ம இறப்பு இல்லாமல் பண்ணுகின்றது. இறப்பு இருந்தால் தானே பிறப்பு இருக்கும். அதனால அமிர்த என்று சொல்றாரு. ஏத்து தர்மியாமி தமிதம் யதோக்தம் பரிபாசத்தே யதா உக்தம். எவ்வாறு இது சொல்லப்பட்டதோ உக்தம் சொல்லப்பட்டது. யதோக்தம் பரிபாச, அதை வந்து பரிபாசத்தை அதை ஃபாலோ பண்ணி உபாசனம் பண்றோம். ஸ்ரத்ததானா மத் பரமாஹா பக்தா சேதீவமே பிரியாக என்ன சொல்றாரு. பக்தர்களிட மிக அதீவ பிரியம் எனக்கு யார் மேலனா பக்தா சேதீவமே என்ன சொல்றாரு. அதீவமா எனக்கு அதீத ஒரு பிரியம் இருக்கு. யாருன்னா ஸ்ரத்ததானா மத் பரமாஹா, என்னையே உயர்ந்தவர் என்ன நினைச்சிட்டு பகவானுக்கு கீழே எல்லாம் இருக்கு, பகவானுக்கு மேல எதுவுமே இல்லை. அந்த ஒரு ஸ்ரத்தா இருக்கணும். ஸ்ரத்தா பக்தி ரொம்ப இருக்கணும். ஸ்ரத்தா பக்திங்கிறது விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல பலஸ்ருதியிலும் வரும், கோவிந்தாஷ்டகத்திலும் இருக்கும். கோவிந்தாஷ்டகம் வந்து 8 ஸ்லோகங்கள் இருக்கு. அதுவும் ஆதிசங்கர் எழுதுனதுதான் கோவிந்தாஷ்டகம். அதுலயும் ஸ்ரத்தா பக்தி என்ற ஒரு நல்ல வார்த்தைகள் சேர்ந்து வரும். வெறும் பக்தி சொல்லல, ஸ்ரத்தா பக்தி தான் சொல்றாங்க. என்னன்னா ஸ்ரத்தா இருக்கணும், பகவான் மேல தீவிர நம்பிக்கை, பிளைண்ட் பிலீஃப் எதுவும் இருக்கக்கூடாது. கூட்டு நம்பிக்கை. அவங்க ஏதாவது ஒண்ணு இது பார்க்க கூடாது அது செய்யக்கூடாது சொல்லுவாங்க. எதுலையுமே பகவான் இருக்கும்போது எல்லாமே பகவான் தானே. ஏன்னா அது கெட்டதா இருக்கட்டும் இல்லாட்டி நல்லதா இருக்கட்டும், பகவானை அதுல பாக்குறோம். ஏன்னா அவங்க கெட்ட ரூபத்திலையும் பகவானை பாக்குறாங்க போல இருக்கு, நம்ம நினைச்சுக்கணும் அவ்வளவுதான். அந்த மாதிரி நினைச்சிட்டு நம்ம வந்து கெட்டதை மறக்கணும். அதுக்காக கூட இந்த பக்தி செய்யறது 36 குவாலிட்டிஸ் கொடுக்குறாரு. அத்வேஷ்டா சர்வ பூதானாம்
மைத்ர கருணை மைத்ரஹ என்ன மைத்ர கருணை ஏவச்சன்னு சொல்றாரு. அத்வேஷ்டனா துவேஷ்டனா துவேஷம் பண்றது, வெறுக்கிறது. துவேஷ்டனா வெறுக்காதீங்க, எல்லா உயிரினங்களும் வெறுக்கா. சர்வபூதான் அத்வேஷ்டா சர்வபூதானாம், அது ஃபாலோ பண்ணால 36 குவாலிட்டிஸ் வந்துருமா. அந்த பக்தி ரொம்ப நல்ல பக்தி நமக்கு கிடைச்சிரும். அந்த மாதிரி இருக்கு. மைத்ர கருணையே வச்ச நிர்மமோ நிரஹங்காரஹ சம துக்க சுக க்ஷமி. க்ஷமின்னா என்னது? மன்னிப்பு கொடுக்குற குணம் நிறைய இருக்கணும். அப்பதான் நமக்கு நிம்மதியும் இருக்கும், மறப்பும் இருக்கணும். சிலது என்ன மறக்கணும். நன்றல்லது அன்றே மறப்பது நன்றது, அப்படிதான் சொல்றாரு. நன்று அல்லதை இப்போ அப்பயே மறந்துடணும். ஆனா நல்லதை என்னைக்குமே ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லையா? அதெல்லாம் நமக்கு சின்ன வயசுல இருந்தே படிச்சுட்டே வந்திருக்கோம். ஆனா அர்த்தம் புரியுதோ புரியலையோ படிச்சிருக்கோம். இப்போ புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். ஆனா நன்றி மறப்பது நன்றன்று. அப்படிதான் சொல்றாரு. நன்றியை மறக்கிறது நல்லதே இல்லை. அதான் பகவான் யஜ்ஞம் யஜ்ஞம்னு சொல்றாரு. ஏன்னா நன்றியோட ஒரு பக்தி பண்றதுதான் யஜ்ஞம். யஜ்ஞம் என்ன ஏதோ நம்ம ஒரு நெருப்பு வளர்த்து அதுல ஏதாவது என்ன நட்ஸ் போடுறது, பழங்கள் போடுறது, அப்புறம் தானியங்கள் போடுறது, அதுதான் நினைச்சிருக்கோம். அது இல்லை. ஆனா நன்றியோட பகவானை வணங்கினாலே போதும். இந்திரியங்களை அடக்க சொல்றாரு, பிராணனை கவனிக்க சொல்றாரு. அதையெல்லாம் பண்ணா கூட யஜ்ஞம் தான். 18 யஜ்ஞங்கள் நம்ம செய்யக்கூடிய யஜ்ஞங்கள் தான் பகவான் சொல்றாரு. ஆனா நம்ம அதை கண்டுக்கிறது இல்லை. அதுதான் நம்முடைய பலவீனம். இந்த பலவீனத்தை போக்கி நல்ல பலம் நமக்கு கிடைக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சமாவே அன்னன்னைக்கு ஒரு 2 ஸ்லோகங்கள் படிங்க. ஒரு ஸ்லோகம் கூட படிக்கலாம். ஒரு ஸ்லோகம் படிச்சு அதுலயே கான்டெம்ப்ளேட் பண்ணணும். கான்டெம்ப்ளேட் என்னது? எனக்கு செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியல என்னால? நானே தான் நினைச்சு பாக்குறோம். மத்தவங்க சொல்ல முடியாது. உன்னால ஏன் செய்ய முடியல? நான் கேட்க கூடாது. சிலருக்கு முடியலைன்னா அவங்களாவே யோசிச்சு இன்னும் நம்ம ஒரு ஸ்ரத்தா, ஒரு நம்பிக்கை வச்சு செய்வோம். நம்பிக்கை கொள்ளதான் அது வரும். ஒரு பூ கட்டுறாங்க ஒரு அம்மா, அப்போ டெய்லி பூ கட்டுறாங்க. டெய்லி ஒரு கோவிலுக்காக நான் பூ கட்டுறேன்னு வச்சுக்கோங்க. அந்த கையில பகவான் இருக்கிறாரு. பகவான் பகவானுக்கு அவரை நோக்கி நான் ஒரு அடி வச்சா பகவான் 2 அடி என்னை நோக்கி வைப்பாராம். அந்த ஒரு நம்பிக்கை தான் ஸ்ரத்தா. பகவானுடைய அனுகிரகம் எனக்கு கட்டாயம் உண்டு, எனக்கு எப்பவுமே கொடுக்குறாரு என்ற ஒரு நம்பிக்கை இருக்கணும். அதுக்காகத்தான் பகவான் இந்த உடலை விட மனது சிறந்ததுன்னு சொல்வாரு. இந்திரியாணி பரான் யாஹு இந்திரியேபிய பரம் மனஹ மனசஸ்து பரா புத்தி யோ புத்தே பரதஸ்து சஹன்னு சொல்றாரு. அந்த புத்தியை விட ஆத்மா உயர்ந்ததுன்னு சொல்லிடுற. முதல்ல இந்திரியங்கள் உயர்ந்தது, இந்த உடம்பு இருக்குதான். ஆனா இந்திரியங்கள் தான் ரொம்ப முக்கியம் அந்த உடம்புல சொல்றாரு. அந்த இந்திரியங்களை விட மனது உயர்ந்தது அடுத்த பாதத்துல சொல்றாரு. 3வது பாதத்துல மனதை விட மனசஸ்து பராபுத்தின்னு சொல்றாரு. அப்போ பராபுத்தின்னா உயர்ந்தது, பரானா உயர்ந்தது. இந்த மனதை விட புத்தி உயர்ந்தது. புத்தியை விட எது உயர்ந்தது? ஆத்மா தான் உயர்ந்ததுன்னு முடிக்கிறாரு. அந்த ஆத்மாவை நான் அடையணும். ஆசைகள் துறக்கணும், பிறகு என்ன பற்றுக்களை துறக்கணும். அப்படி 2 நம்ம கொஞ்சம் குறைச்சிட்டே போனாலே போறோம், எல்லாமே நமக்கு வாய்க்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் ஸ்ரத்ததானாவத் பரமாகன்னு அந்த 12வது அத்தியாயம் முடியுது. அப்புறம் 13ல க்ஷேத்ரஜ விபாக யோகம். அது கொஞ்சம் கஷ்டமான அத்தியாயம்னு சொல்லுவாங்க. ஏன்னா 12ஓட பக்தி யோகம் முடியுது. இப்ப கர்மயோகம், பக்தி யோகம், இப்ப ஞான யோகத்துல வர்றோம். அந்த பிரம்மா தான் நீ. அதாவது அகம் பிரம்மாஸ்மி. அகம் என்ன யாருன்னு 6 அத்தியாயத்துல பார்த்தோம். பிரம்ம யாருங்கிறது அடுத்த 6 அத்தியாயம் 7ல இருந்து 12. இப்ப 13ல இருந்து 18 என்ன பார்க்க போறோம்னா, நானே அந்த பகவான் தத்துவமசி. தத்துன்னா அது பகவானுடைய அந்த பரமாத்மாவை தத்துன்னு சொல்லலாம். தத்துவ சுரூபமா இருக்கிறாரு. தத்துனா உண்மை என்று சொல்லலாம், அது என்று சொல்லலாம். லிட்டரல் மீனிங் பார்த்தா தத்துனா அது, தத்துவம் என்ன பார்த்தா அது என்ன உண்மை பொருள். பகவான் தான் உண்மை பொருள். அந்த உண்மை பொருளே நீ தானே, உன்கிட்ட தானே இருக்கு, தத்துவமசி என்று இந்த சாந்தியோக உபனிஷத்துல 6வது பாகத்துல வரும். அதுல என்ன ரொம்ப ஒரு கர்வமா இருக்க ஒரு மாணவருக்கு அவங்க அப்பா ஒரு குரு, பெரிய குரு, ஆனாலும் இன்னொரு குரு கிட்ட போய் படிக்க வைக்கிறாரு. 16 நாள் நீ சாப்பிடாம இரு என்ன சொல்றாரு. ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் அகங்காரம் அதிகம் ஆயிடுச்சு. நிரகங்கார நிர்மமக இருந்தா தான் பக்தி வரும் என்ன சொல்றாங்க இல்லையா? அகங்காரம் இருக்கக்கூடாது. நான் என்ற அகங்காரம், எனக்கு எல்லாம் தெரியும், நான் விட பெரியவங்க யாரு, என்னை விடவா என் மனைவி நல்லா படிச்சுட்டா,
என்னுடைய கணவன் நல்லா படிச்சுட்டாரு அப்படியெல்லாம் நம்ம நினைக்கிறோம். அப்படியெல்லாம் இல்ல. ஏன்னா கிட்ட இருக்கவங்ககிட்டே நமக்கு நம்பிக்கை இல்ல. அவன்கிட்ட பகவான் இருக்காரு இல்ல, அதை மட்டும் நீ நம்பிக்கைப்படலாமே. அது நம்பிக்கைப்பட்டா எல்லாமே அவங்களுக்கும் இருக்குது. ஆனா அவங்க காமிச்சுக்கல வெளியே கொஞ்சம். அப்ப அந்த மாதிரிதான் இருக்காங்க. உள்ளுக்குள்ள இருக்கும் என்ன நம்பிக்கை நம்ம வச்சுக்கணும். அப்பதான் நம்ம வாழ்க்கையை சுமூகமா போறது இல்லையா? சோ இந்த மாதிரி அந்த க்ஷேத்திர என்றது உடம்பு, உடம்பு எல்லாருடைய உடம்பும் க்ஷேத்திரம். அதாவது க்ஷேத்திரம் என்கிறது நான் எல்லார்ட்டையும் உடம்பாக இருக்கின்ற இந்த க்ஷேத்திரத்துக்குள்ள க்ஷேத்திரஞனாக நான் இருக்கேன். க்ஷேத்திரஞ நான் தான் என்ன பகவான் அங்கே சொல்ல போறாரு. அப்புறம் என்ன அந்த க்ஷேத்திரத்துக்கும் க்ஷேத்திரஞ குவாலிட்டிஸ் நிறைய சொல்றாரு. முதல்ல வந்து க்ஷேத்திரத்தை பத்தி சொல்வாரு, அப்புறம் ஞானம் பத்தி சொல்வாரு. ஏன்னா அர்ஜுனன் 6 கேள்வி கேட்பாரு. பிரகிருதிம் புருஷம் செய்வ க்ஷேத்திரம் க்ஷேத்திரஞமேவச ஏதத் வேதித்தும் இச்சாமி ஞானம் ஞேயம் ச கேசவ. ஓ கேஷி, கேஷி யாரு? அதாவது கேஷி என்ற அசுரனை கொன்ற கேசவா என்னதா? கேசவான்னா அப்படிதான் அர்த்தம். கேஷி என்ற அசுரன் கொன்றனா அவருக்கு கேஷி நிஷூதனா என்று சொல்வாரு ஒரு இடத்துல, கேசவா என்று சொல்றாரு. அவர்கிட்ட என்ன பிரகிருதி என்ன, என்ன புருஷம் என்ன, என்ன அது ஏன் அதை வந்து ஒரு ஒரு இது என்ன பட்டியலா நம்ம வைக்கலாம். க்ஷேத்திரஞம் என்கிறது என்ன ஞானம், அதாவது ஞேயம்னு சொல்றோம். ஞேயம்னா பகவானை புரிஞ்சுக்கிறது, புரிஞ்சுக்கிற ஒரு தன்மை இருக்கணும். யாரு ஞேயம்னா பகவான் தான். க்ஷேத்திரஞம் யாரு? பகவான் தான் இல்லையா? அப்புறம் என்ன பிரகிருதி புருஷம் சொல்றாரு இல்லையா? புருஷம் பகவான், பிரகிருதி என்ன நம்ம எல்லாருமே பிரகிருதி தான் என்ன. அதனால ஒரு சொல்வார், மகாபூதானி அகங்காரஹ புத்தி அவ்யக்தமேவச இந்திரியாணி தசைக்கம் ச என்ன சொல்றாரு? தச ஏக்கம் என்ன? தசைக்கம் ச 10 இந்திரியங்கள் இருக்கு. கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5 இருக்கு. ஞானேந்திரியங்கள் 5 இல்லையா? அப்போ 10 இந்திரியங்களோட இன்னும் ஒண்ணு சேர்க்கிறது தச ஏக்கம் என்று சொல்ற. தசைக்கம் என்று சொல்றாரு இல்லையா? அது மனதை குறிக்குது. மனம் கூட ஒரு இந்திரியம் மாதிரி தான் செயல்படுறதாம். அதனால தசைக்கம் ச என்று சொல்றாரு. ஓகே, அது வந்து ரொம்ப விஷயங்கள், ஒவ்வொரு வார்த்தையும் நிறைய விஷயங்கள் இருக்கு பகவான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையிலும் சரி. அப்புறம் வந்து எப்படி வந்து பகவானை வந்து கண்டுக்கிறது எங்களுக்கு சாங்கிய யோகம் செய்யலாம், கர்ம யோகம் செய்யலாம். அதுவே தெரியல, அட்லீஸ்ட் சிரவணம் பண்ணுங்க நல்லது. இப்போ வேலுக்குடி கிருஷ்ணர் எல்லாம் பகவத்கீதை ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் மீனிங் சொல்வாரு. அந்த அளவுக்கு என்னால நான் சொல்லறதுக்கு நான் டைம் எடுக்கலாம். இது வந்து இதெல்லாம் ஊந்து கவனிச்சு இதை விட எனக்கு விவரமா வேணும்னு எல்லாரும் எழுதி அனுப்புறாங்கன்னா அதே நான் அப்புறமா செய்யறேன். தமிழ்ல மட்டும் இல்ல, இங்கிலீஷ்லயும் செய்ய விரும்புறேன். அடுத்து செய்வோம். நீங்க எங்களுடைய ஊக்கம் எனக்கு தேவை. எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா, பிடிக்குதுன்னு சொன்னீங்கன்னா இன்னும் விட நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம். ஏன்னா பகவத்கீதை தெரியாம யாரும் இருக்கக்கூடாது. ஏன்னா எல்லாரும் என்கிட்ட படிக்க வர முடியாது. எல்லாருக்குமே அந்த புஸ்தகத்து மேல ஒரு மரியாதை இருக்கு. நிறைய பேருக்கு மரியாதை இருக்கு, ஆனா மரியாதை போதாது. அதுல என்ன விஷயம் இருக்குன்னு பார்க்கணும் இல்லைங்களா? அதுக்காக நான் இப்போ இந்த ரெக்கார்டிங் எல்லாம் பண்றது அதே ஒரு காரணம் தான். எல்லாருமே அதை வந்து கொஞ்சம் கேட்கணும். கேட்டால் கூட நமக்கு முக்தி உண்டு, பகவானை புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? ஏன்னா ஊந்து கேட்கறாங்க, அதையே கான்டெம்ப்ளேட் பண்றாங்க, மனசுல வச்சு சிந்திக்கிறாங்க. ஓ இப்படி பேசினாரே என்னெல்லாம் நமக்கு சிந்திக்க தோணுது. சிந்தனையை எழுப்பி விடுது. எல்லாருக்கும் சிந்தனைகள் இருக்கு, ஆனா நல்ல சிந்தனைகள் கெட்ட சிந்தனைகள்னு இருக்கு. ஆனா கெட்ட சிந்தனைகள் வந்து நல்ல சிந்தனைக்கு நம்ம வரணும். அதுக்காகத்தான் இந்த பகவத்கீதைக்கு நம்ம ரொம்ப மரியாதை கொடுக்குறோம். எங்கு போனாலும் அந்த பகவத்கீதை புஸ்தகம் இல்லாம போக மாட்டேன்னு சொல்லுவாங்க சிலர் என்கிட்ட படிச்சவங்க எல்லாம். அவங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, எப்ப எந்த நேரத்துல கொஞ்ச நேரம் அமைதி நேரம் கிடைச்சா உடனே புஸ்தகத்தை எடுத்து படிக்கலாம். இல்லாட்டி நான் ஜப யஞான்னு வைக்கிறோம். ஜப யஞான 18 அத்தியாயங்களே பாராயணம் செய்யறது. அது செய்யும் போது நம்ம எங்க இருந்தாலும் கலந்துக்கலாம் ஒரு ஆசை எல்லாருக்குமே. அதாவது இந்த பாராயணம் செய்யறதுல ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்குமா. இப்ப என்ன பெரிய விஷயம்னா, பகவானே ஜப யஞமா இருக்காரு. பகவானையே நம்ம என்ன கையில எடுத்துக்கிறோம், என்ன படிக்கிறோம், பார்க்கிறோம், படிக்கிறோம். எத்தனை கோஆர்டினேஷன் இருக்குது இல்லையா? கண்ணு ஞானேந்திரியமும், ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியம். பேசுறது கர்மேந்திரிய செயல், நாக்கினால பேசுறது. நாக்கினால சுவை காணும் போது அது ஞானேந்திரியம் தான் நம்ம பார்த்திருக்கோம். சோ இந்த மாதிரி எல்லா வித வேலைகள் அப்ப கோஆர்டினேஷன் அவ்வளவு நல்லா இருக்கு. இப்போ நானும் கூட சொல்வேன், நான் வந்து இந்த பகவத்கீதை படிக்கிற முன்னாடி, சொல்லி கொடுக்க முன்னாடி இருந்த அறிவை விட இப்போ கொஞ்சம் தூண்டி விட்டுறது. அந்த விளக்கின் திரியை கொஞ்சம் தூண்டி விட்டாதான் நல்லா எரியும்.
இல்லைன்னா கொஞ்சம் மங்களா போயிட்டே இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி பகவத்கீதை ஒரு தூண்டுகோலாக இருக்கின்றது. பிளேனா என்ன சொல்றாரு, ஒரு படகின் துடுப்பு எப்படி நல்ல பயன்படுகின்றது, அது ஞானம் தான் அந்த துடுப்பா நினைச்சுக்கிட்டு ஒரு துடுப்பு பிடிச்சுக்கிட்டானா தான் நம்ம கரையை சேர முடியும். அந்த மோட்சம் என்ற கரையை சேர்றதுக்காக தான் இந்த துடுப்பு, ஞானம் என்ற துடுப்பு. அந்த ஞானம், உண்மையான ஞானம் வேணும்னா ஒவ்வொரு அத்தியாயத்திலும் பகவான் பார்த்து பார்த்து நமக்கு கொண்டு போறாரு, படிப்படியா கொண்டு போறாரு. புருஷம் பிரகிருத்திம் செய்வ, ரெண்டுமே பிகினிங்லெஸ் என்று சொல்றாரு. என்ன அதாவது ஆதி ரெண்டுக்கும் கிடையாது, அவ்வளவு நல்ல உயர்ந்த ஒரு விஷயம் என்ன சொல்ற பகவான். புருஷம் என்ன பகவான், ஒரே பகவான் தான். பிரகிருதிங்கிறது பரவி இருக்கு, எல்லாமே பிரகிருதி, ஆகாசம் முதல் என்ன அந்த பாதாளம் வரைக்குமே என்ன பிரகிருதி தான். இந்த பிரகிருதிக்கு என்ன அதுக்கு நம்ம பேரிட்டு இருக்கோம் பிரம்மதேவன் என்று, அவ்வளவுதான். அப்போ அது ஒரு அன்னையா இருந்தா நான் ஒரு பிதாவாக இருக்கின்றேன்னு சொல்றாரு. அந்த பிதாங்கிறது நம்ம ஆத்மாவா நமக்குள்ள இருக்கிற அது பிதா. பிறகு அன்னையா இருக்கிறது மற்ற பாகமெல்லாம் அன்னை தான். அன்னையின் வயிற்றுக்குள்ள போன பிறகுதான் நம்ம வளர்றோம், சின்ன கருவா போயிட்டு ஏன்னா ஒரு சின்ன துளியா போய் நம்ம ஒரு ஒரு பிள்ளையா பிறக்கிறோம் இல்லையா? ஒரு தலையில இருந்து கால் விரல் வரைக்கும், சுண்டு விரல் வரைக்கும் கரெக்டா இருந்தாதான் நமக்கு நல்லது. ஏன்னா நம்ம கவனிப்போம் ஒரு குழந்தை பிறந்தா இல்லைங்களா? அந்த மாதிரி எல்லாமே பிரகிருதி தான். அது இந்த ரெண்டையுமே நம்ம புரிஞ்சுக்கணும். யாரையுமே அதனால பிரிச்சு பார்க்காதீங்கன்னு சொல்றாரு பகவான். ஆரம்பத்துல இருந்தே சொல்வாரு, சர்வத பாணி பாதம் தத் சர்வதோஷி சிரோமுகம் சர்வத ஸ்ருதி மல்லோகே என்று சொல்றாரு. அதாவது எல்லாருமே நான் இருக்கிறேன், திஷ்டதி நாம எல்லாட்டையுமே நான் இருக்கிறேன், இல்ல எங்குமே என்னுடைய தலை. சர்வதோஷி சிரோமுகம், சிர என்னது தலை, முகம் அந்த முகம் எடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்மளோட வாய் எல்லா பக்கமே இருக்கு, என்னுடைய காது எங்கும் இருக்கு. சர்வத்தை ஸ்ருதி மல்லோ, ஸ்ருதி என்ன கேட்கிற, ஸ்ரோத்தம் என்ன காது, ஸ்ருதிமத்தாக நான் இருக்கேன். அது ஒரு என்ன கேட்கும் தன்மையுடைய காதுவாகவும் இருக்கின்றேன்னு சொல்றாரு. சர்வத பாணி பாதம், பாணி என்ன இப்ப சக்கர பாணி சொன்ன அந்த கை இப்படி பகவான் இப்படி வச்சிருக்காரு. ஒரு கை மேல ஒரு கை கீழே இப்படி வச்சிருப்பாரு. என்னன்னா உன்னுடைய மனதை என்கிட்ட கூடு, அதை பியூரிஃபை பண்ணி சுத்தப்படுத்தி, நம்ம மனசுக்குள்ள எத்தனையோ அழுகுகள் இருக்கு, அதையெல்லாம் சுத்தப்படுத்தி உனக்கு பின்னே திருப்பி தந்துடுறேன்ப்பா. எங்களுக்காக தான் பகவான் எல்லா விக்கிரகமும் பலவித விக்கிரகங்கள் பார்ப்பீங்க, ஆனா இந்த ரெண்டு கை இருக்கும், முக்காவாசி விக்கிரகங்கள்ல இருக்கும். இந்த மாதிரி ஏன் வச்சிருக்காருன்னா நமக்கு ஏதோ கொடுக்கறதுக்காக வச்சிருக்காரு அப்படியெல்லாம் நினைக்கிறோம். அப்படியெல்லாம் இல்லை. ஏன்னா மனதை நம்ம சுத்தப்படுத்தினாலே பகவானை பார்க்க முடியும், இல்லைன்னா பார்க்க ரொம்ப கடினமாயிடும். அதனால பகவானுக்காக எந்த ஒரு விரல் நுனி கொண்டு பகவான் இருக்காரு இல்லையா? அதனால விரல் நுனி வரைக்கும் நம்ம நினைச்சு தியானம் பண்றதுதான் அந்த விபசனா முறையில நான் சொல்வேன். அந்த மாதிரி தியானம் பண்ணும் போது என்ன ஆறுதுன்னா எல்லாத்துலயும் பகவான் இருக்கிறார் உண்மையை புரிஞ்சுக்குவோம், எல்லாத்தையும் நம்ம சுத்தமா வச்சுக்குவோம், மனதை சுத்தமா வச்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் மன சுத்திகரம் தான். சௌச்சம் என்ற வார்த்தை, சௌச்சம் அது சிலருக்கு வராது, கொஞ்சம் நிறுத்தி சொல்லுங்க. சம்னு சொல்லுங்க, வந்துரும்னு சொல்வேன். எல்லாருமே சொல்லி பார்க்கலாம் அந்த வார்த்தையை. ஏன்னா நல்லா பகவத்கீதை சொல்றாங்க, அந்த வார்த்தையில அகப்பட்டுக்குவாங்க. சௌச்சம் சரியா சொல்ல வராது, வேகமா சொல்லாதீங்க, அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் மெதுவா சொல்லி கரெக்டா சொல்லுங்கன்னு சொல்வேன். சௌச்சம் என்ன மனத்துல சுத்தம் இருக்கணும் முதல்ல. வெறும் உடல் மட்டும் சுத்தமா வச்சிருக்கேன், நான் 4 தடவை குளிப்பேன் ஒரு நாளைக்கு, ஆனா மனசு இன்னும் நல்ல கழுவிக்கலையே. அதான் இங்க சௌராஷ்டிரா மொழியில நடன கோபால சுவாமிகள் முத்து போல இருக்கணும், துவே முத்துன்னு சொல்லுவாரு. அதை கழுவுன முத்து எப்படி வெள்ளேர்னு நல்லா சுத்தமா இருக்குமோ அந்த மாதிரி மனசை வச்சுக்கோ. ஏன் ஆண்டாள் அம்மையாரே சொல்றாங்க, செங்கல் பொடி கூரை தவத்தவர் என்ன சொல்ற, பல்லு வெண்மையா இருக்கு, ஆனா காவி உடை போல கூரைன்னா கூரை படையெல்லாம் சொல்ல மாட்டோம். அந்த மாதிரி வெளிப்புறத்துல காவி உடை அணிஞ்சிருக்காங்க, மனம் சுத்தமா இருக்கான். அது வெண்பர் தவத்தவர்னா என்னது, அந்த வெண்பர்னா அதாவது உள்ளுக்குள்ளே அவங்க சுத்தமா இருக்காங்க, அப்படிதான் அவங்க வணங்குறாங்கங்கிறது நம்ம திருப்பாவையிலும் பாக்குறோம். இவ்வளவு அழகான பாடல்கள் எல்லாம் ஏன் வந்திருக்கிற, மன சுத்தி மன அமைதிக்காகத்தான் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும்.